இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். ரகசிய நவராத்திரி. இந்த ரகசிய நவராத்திரியை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆஷாட நவராத்திரி என்னைக்கு தொடங்குது, என்னைக்கு நிறைவு பெறுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆஷாட நவராத்திரி அம்மன் அழைப்பு 15/7/2026 மாலை. ஏன்னா அம்பாளுக்கு இரவு நேரங்களில் தான் சக்தி அதிகம். அதனால தான் இந்த நவராத்திரியை ரகசிய நவராத்திரின்னு சொல்கிறாங்க. 15/7/2026 அம்மன் அழைப்பு மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் அம்பாளை அழைக்கலாம். கௌரி நல்ல நேரம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. 6:30 7:30 அம்பாளை அழைக்கலாம். இந்த 2 நேரங்கள்லேயும் உங்களால் அம்பாளை அழைக்க முடியல, வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கிறீங்கன்னா இரவு 6 மணிலிருந்து பிரம்ம முகூர்த்த நேரமாகிய 3 மணி வரைக்கும் அம்பாள் அழைக்கலாம். இரவு நேரம் ஆக 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 அம்பாளுக்கு அந்த உத்வேகமும் அந்த சக்தியும் பெருக்கிக்கிட்டே தான் போகும். அதனால் கவலையே பட வேணாம். நேரம் காலம் தாமதம் இதெல்லாமே அம்பாள் ஏற்றுக்கொண்டு பரவாயில்லடா கண்ணா நீ எப்போ என்னை கூப்பிடுறியா போவாருன்னு அம்பாள் வந்துடுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த நேரம் சரியாக இருக்கோ அந்த நேரத்தில் அம்பாளை அழைச்சிக்கோங்க. அம்பாளை எப்படி அழைக்கலாம், எந்த மாதிரி அழைக்கலான்னு கேட்டிருக்கீங்க. நான் எப்படி செய்வேனோ அதை அப்படியே உங்ககிட்ட ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இது வரைக்கும் யார் வீடியோ கொடுத்துருக்காங்களான்னு கூட தெரியல. கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருக்கேன். சரி, நான் நம்ம வீட்டில் 2 கலசம் எடுத்துக்கிருவேன். ஒன்று நீர் கலசம், இன்னொன்று அரிசி கலசம் எடுத்துக்கிருவேன். நீர் கலசத்துக்கு நிலத்தடி நீர் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, சொல்லப்போனால் அதுதான் நல்ல தண்ணி. அந்த மாதிரி உப்பு தண்ணியவே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் பியூரிட்டி வாட்டர் தான் எடுப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். அந்த நீர் ஃபுல்லாகவே அந்த கலசத்தில் நிரப்பிட்டு இந்த மாதிரி தீர்த்த பொடி சேர்த்துக்கோங்க. தீர்த்த பொடி நாட்டு மருந்து கடைகளில் விற்கும். நான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீர்த்த பொடியை சேர்த்துட்டேன். இதில் ஜாதிக்காய், மாசிக்காய், பேர் சொல்லா, இப்படி எல்லா விதமான மூலிகைகளும் அதில் இருக்கிறதுனால 1 ஸ்பூன் தீர்த்தப்பொடி போட்டாலே போதும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா ஜாதிக்காய், மாசிக்காய், கிராம்பு, ஏலக்காய்னு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை இருந்தாலும் பட்டை சேர்த்துக்கோங்க. எதுக்காக இதெல்லாம் சேர்க்குறோன்னா இது மங்கள பொருட்கள் மட்டும் கிடையாது. 9 நாட்கள் அந்த கலசத்தோட தன்மை மாறாமல் நல்ல கமன்னு அந்த சக்தி உருவேறி நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த வாசனை எப்படி சொல்கிறது, ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பூஜை இருக்குன்னா பூஜை நடத்துகிறோம் இல்லையா, அந்த நடத்துகிற இடங்களில் அந்த வாசனை வெளிவந்துக்கிட்டே இருக்கும், சக்தி உருவாகிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மங்கள பொருட்கள்லாம் அந்த கலசத்தில் சேர்த்துக்கோங்க. அது போக ஒரு 10 பித்தளை காயின்னு எடுத்துக்கோங்க. அதில் தங்கம், வெள்ளி, பேர் சொல்லா சுட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதோட மனம் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மகாலட்சுமியோட சக்கரம் பதிச்ச மாதிரியே பித்தளை காயின் வருது, அது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தங்கம், வெள்ளி செயின் இருக்குது, இல்லை கம்மல் தான் இருக்குன்னா கம்மல் சேர்க்கலாமான்னா தாராளமாக சேர்க்கலாம். பாலில் நனைச்சிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ காசு சேர்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சும்மா அலசிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். 7 மாவில இருக்கிற மாதிரியான அந்த குச்சியோட அந்த தண்டு பகுதி இருக்குல்ல, அந்த தண்டு பகுதியோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாவிலை கெட்டு போகாது. அடுத்ததாக தேங்காய் நல்லா அந்த கலசத்துக்கு தகுந்த நல்ல பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன கலசம் வைக்கிறீங்கன்னா சின்ன தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த கண்களில் படுற மாதிரியான மஞ்சள் கொஞ்சம் கூட கேப் இல்லாதபடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் பூசின தேங்காயை அப்படியே நாமமிட்டு அந்த வாராகி அன்னையே இந்த இடத்துல குடிக்கொண்டுட்டாள், இந்த இடத்துக்கு வந்துட்டா, அம்மன் அடி எடுத்து வச்சுட்டா அப்படின்னு நினச்சி நல்லா அப்படியே அந்த குங்கும திலகமிடுற மாதிரி நல்லா பெருசாக இட்டுட்டு வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் ஒரு டெமோ வீடியோவாக இருக்கிறதுனால தான். ஏன்னா நீங்கள் ஏன் சின்ன தேங்காய் வைக்கிறீங்க, இங்கேயே கலசம் வைக்கிறீங்க, தட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது குறை சொல்லாதீங்க. ஏன்னா இது நான் ஒரு டெமோ வீடியோவாக தான் கொடுக்குறேன். இன்னும் நம்ம வீட்டுக்கு அம்பாள் அழைக்கலை, ஏன்னா வரக்கூடிய 15ஆம் தேதிங்கிறதுனால. அடுத்ததாக பஞ்சு திரி மாலை சேர்த்துக்கோங்க. பஞ்சு திரி மாலை நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கலன்னா கையில் குங்குமம் மஞ்சளை கலந்து வச்சுட்டு நல்லா பஞ்சு திரட்டி எடுத்துக்கோங்க. திரிச்ச பஞ்சில் இந்த மாதிரி 7 பொட்டு, 9 பொட்டு, 3 பொட்டுன்னு வச்சு நம்ம அந்த பஞ்சு திரிமாலையை அம்பாளுக்கு போட்டுடலாம்.
அவ்வளோதான், நீர்க்கலசம் ரெடி பண்ணியாச்சு. கலசம் நம்ம எப்போ வந்து இந்த வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது நான் ஒரு நேரம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்போ போய்கிட்டு எல்லா வேலைகளையும் உங்களால் செய்ய முடியாது. முன்னக்கூட்டியே என்னென்ன வேலைகள் செய்யலாங்கிறத பற்றி தனியாகவே இந்த வீடியோவோட எண்டில் பேப்பரில் நான் எழுதியிருக்கேன். எனக்கு என்ன லிஸ்ட்டு போட்டு நான் எந்த மாதிரி அம்பாளை வழிபடுறேனோ அதை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கலசம் மத்தியானமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரிசி தேவையாக வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன பில்லில் வாங்கணுமோ அதெல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அந்த லிஸ்ட்டை வந்து நான் ஃபைனலாக கொடுக்குறேன். அப்படியே ரன்னிங்கில் பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னொரு பக்கம் அரிசி கலசம் ரெடி பண்ணிடலாம். அரிசி கலசம் ரெடி பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, சின்னவங்க, வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் ஒரு கைப்பிடி அரிசி போட சொல்லுங்கள். 7 கைப்பிடி, 9 கைப்பிடி, 3 கைப்பிடின்னு அந்த கலசத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய அழகாக அள்ளி அள்ளி நீங்கள் போட சொல்லுங்கள். குழந்தைங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ரா போட சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த கலசம் அந்த அரிசியோட தன்மை மாறக்கூடாதுன்றதுக்காக லெமன் சேர்த்துக்கலாம். இதே லெமனை நம்ம நீர் கலசத்துலேயும் சேர்க்கலாம். நான் டெமோ வீடியோ கொடுக்கறதுனாலே என்னவோ மறந்துட்டேன். நீங்கள் அரிசி கலசத்தில் லெமன் சேர்க்கும்போது அந்த லெமனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி அப்படியே அந்த கலசத்தில் க்ரியேட் ஆகி அந்த இடத்துல பெருகும். நம்ம எந்த இடத்துல இந்த கலசம்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோமோ அந்த வீட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அப்பேற்பட்ட ராஜபோகம் உருவாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயுமே அந்த அரிசி கலசத்துலேயுமே 7 மாவிலை வச்சுட்டு இதே மாதிரி தேங்காயில் நல்லா முழுக்க மஞ்சள் நிரப்பி வச்சுருங்க. நான் இந்த நீர் கலசமில் காமிச்ச மாதிரியே தான், சரி நம்ம டெமோ வீடியோவாக இருக்கே அப்படின்றதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். எதுக்காக அப்பப்போ டெமோ வீடியோன்னு சொல்கிறேன்னா, சிலர் வந்து முழுசாக பார்க்காம இடையில பார்த்துட்டு கேள்வி கேட்பீங்க. அதுக்காக நான் அப்பப்போ சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வாராகியம்மனோட முகம் உங்ககிட்ட இருந்தால் அப்படியே அழகாக பின்னாடி அந்த காதுகிட்ட வந்து நல்ல மாங்கல்ய கயிறு இல்லை நல்ல ஒரு திக்கான நூல் வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா அம்பாளை ஆவாகனம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அம்பாளோட முகம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த 2 கலசமும் தயார் பண்ண உடனே நீங்கள் எந்த கலசமாக இருந்தாலும் சரி, ஒரு கலசம் வச்சாலே போதும். எனக்கு இது வழக்கம்ங்கிறனால நான் இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்கேன். கலசத்தை நம்ம ஆவாகனம் பண்ணுறதுக்கு அர்ச்சனை பண்ணணும். வார்த்தாளி தாயே போற்றி, வாராகி தாயே போற்றி, வைஷ்ணவியை போற்றி, உங்களுக்கு என்ன அம்பாள் தோன்றாங்களோ அதில் அம்பாளுக்கு இன்னொரு வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். அம்பாள்னா யார்? வாராகி அம்மன்னா முதல்ல யார்? மகாலட்சுமி தேவி தானே. மகாலட்சுமி தேவிக்கு யார் பிடிக்கும்? திருமால் தானே. அதனால் நம்ம விஷ்ணு பகவானை நோக்கி அவரோட பிரார்த்தனைகளையும் கையோடு சொல்லிட்டோம் அப்படின்னா அம்பாள் அவ்வளோ ஒரு விருப்பத்தோடு ஓடி வந்துடுவாங்க. கையோட கலசம் தயார் பண்ண உடனே இன்னொரு பக்கம் ஒரு மனை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் காலையில் ஃப்ரீயாக இருக்கீங்களா ரெடி பண்ணி வச்சுருங்க. இல்லை முதல் நாள் இருக்கீங்க செவ்வாய்க்கிழமைன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை கலசம் மட்டும் ரெடி பண்ணக்கூடாது. கலசம் வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஆவாகனம் பண்ணுறது வந்து புதன்கிழமை தான் பண்ணி ஆகணும். மற்றபடி கலசத்தை தேய்ச்சி வைக்கிறது, சுத்தம் பண்ணி வைக்கிறது, வேறு ஏதாவது நம்ம வாங்கி வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மனையில் 8 இதழ் கொண்ட தாமரை வரைஞ்சிக்கோங்க. அரிசி மாவினால் நம்ம வரையும் போது அதில் அப்பேற்பட்ட சக்திகள் இருக்குது. அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட தலைவாழை இலை போடணும். அப்படி தலைவாழை இலை கிடைக்கல அப்படின்னா தலைவாழை இலையை 2ஆக வெட்டுவாங்க தெரியுங்களா. இந்த நுனி அந்த நுனி இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு நுனியை எடுத்துக்கோங்க. அம்பாள் உட்காந்து இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்டா எந்த பக்கம் அந்த தலைவாழை இலையோட நுனி பகுதி வரணும், இடது பகுதி எந்த பக்கம் வரணும்னு பார்த்துக்கோங்க. அதுலேயுமே அரிசி போட்டுக்கோங்க, பச்சரிசி போட்டுக்கலாம், அக்ஷதை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வெற்றிலை பாக்கு வைக்கணும். வெற்றிலை பாக்கு வச்சுட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் போட்டு அப்பையும் நமக்கு தெரிஞ்ச பாடல்களோ இல்லை அம்பாளோட பெயரை அந்த இடத்துல நம்ம ஆவாகனம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம நாமம் ஜெபிக்க தானே அந்த இடத்துல சக்தி உருவேறும் இல்லைங்களா. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி அந்த இடத்துல அம்பாளோட அந்த பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு 5 கிண்ணம் எடுத்துக்கோங்க. அது எவர் சில்வராகவே இருந்தாலும் பரவாயில்ல. கலசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவர் சில்வர் சேர்க்கக்கூடாது, மற்ற எல்லா கலசமும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பவுல் இருக்குது இல்லைங்களா, இதுக்காக போயிட்டு நாங்கள் உடனே வாங்கணுமா செய்யணுமானா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம தொடர்ந்து காசை கொட்டியும் நம்ம எல்லா பூஜைகளும் பண்ண முடியாது. எளிமையான ஒரு வழிபாடு தான் நம்மளை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா முதல் வருஷம் ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 பித்தளை கிண்ணம் என்கிட்ட இருந்துச்சு. நான் அதுக்காக
வாங்கலை. அந்த 5 கிண்ணத்தில் தான் நவதானியங்கள்லாம் வச்சு நான் வழிபட்டேன். பூஜை ரூமில் வழிபட்ட அந்த பாக்கியம் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவில் அம்பாள் என்னை உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறதுல தான் பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அம்பாளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச தானியங்கள் வைக்கலாம். ஏன்னா விவசாயத்தை போற்றும் வகையில் அம்பாளுக்கும் விவசாயத்துக்காகவும் நம்ம தானியங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது நவதானியங்களாகவும் இருக்கலாம், 21 தானியங்களாக இருக்கலாம், இல்லை 51 தானியங்களாக கூட இருக்கலாம். இது அவரவருடைய விருப்பம். எங்களுக்கு வந்து இத்தனை தானியங்கள் வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நவதானியம் ஒரே ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதில் எல்லாமே கலந்து கொடுத்துருவாங்க, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இல்லை இந்த மாதிரி வைக்கணுன்னா கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, பச்சை பயிறு, காராமணி, வெள்ளை காராமணி, பட்டர் பீன்ஸு, இந்த மாதிரி நிறைய தானியங்கள் இருக்குது. அந்த தானியங்கள்லாம் நீங்கள் ஒரு 7, 5, 9 இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கேட்ட இந்த பிரபைனா என்ன, முதல்ல அம்பாளுக்கு பின்னாடி என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. சூரிய சக்கரம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பிரபைன்னு சொல்லுவாங்க. இந்த பிரபை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். கையோடு இந்த டைமிங்குள்ளே வரணுன்றதுக்காகவே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்ல, இந்த டைமிங்குள்ளே இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் வைக்கணும், அம்பாள் அப்படி வழிபடணும். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு தீபாவளி இருந்தால் எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இந்த வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி வந்துட்டால் போதும். அதே மாதிரி வரமகாலட்சுமி விரதம் வந்துட்டால் இதுக்கும் மேலே கொஞ்சம் குஷியாகிடுவேன் அப்படின்னே சொல்லலாம். கையோடு உங்களுக்கும் இந்த ப்ராடக்டை காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். எங்கே வாங்கினீங்கன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. அதாவது நிறைய துணிக்கடைகளெல்லாம் இந்த மாதிரி வஸ்திரம் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு விசிறி பாவாடையாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் நான் மொத்தமாக ஆர்டர் பண்ணி வாங்கிடுவேன். மதுரை முருகன் பூஜா ஸ்டோரில் தான் நான் வாங்கியிருக்கேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கமெண்ட் பண்ண முடியலை. ஏன்னா இப்போவே அவ்வளோ வேலை டைட்டில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கணும், எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த பாவாடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சைஸஸ் மட்டும் நம்ம கரெக்டாக வாங்கிக்கணும். கொஞ்சம் பெருசாகிட்டால் கூட ப்ராப்ளம் இல்லை, நம்ம கட்டிடலாம். ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு சிலைக்கு கூட ஒரு 9 இன்ச்சு 10 இன்ச்சில் நம்ம வஸ்திரம் போடலாம், அம்பாளுக்கு வந்து அழகாக போட்டு விட்டுறலாம். ஆனால் சின்னதாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அளவு மட்டும் சரியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நானுமே பார்த்தீங்கன்னா இந்த விசிறி பாவாடெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டேன். ஆனால் இதுக்கும் சின்ன சின்ன சைஸஸ் சொல்லியிருந்தேன். அதாவது ஆண் தெய்வங்களுக்கு போடுற மாதிரியான அந்த வஸ்திரம் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆன மாதிரி ரொம்ப குட்டியாக கொடுத்துட்டாங்க. அது சைஸஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு சீசன் டைம், அதனால் நம்ம தான் கொஞ்சம் டைமிங் பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் இத்தனை வருஷம் இங்கே வாங்கியிருக்கேன், இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஆஷாட நவராத்திரி எதுக்கு குப்த நவராத்திரின்னு சொல்கிறாங்க, எதுக்கு ரகசிய நவராத்திரின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அதாவது இந்த பூஜைகள் அரசர்களால் தொடங்கப்பட்டது. எப்படி சொல்கிறது, போரில் வெல்லணுங்கிற நம்ம என்ன செய்வோம், மிஞ்சி போனால் வீட்டுக்குள்ளே சண்டை போடுவோம், அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட சண்டை போடுவோம், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட சண்டை போடுவோம் இல்லைங்களா. ஆனால் போரில் வெல்லணுங்கிறது பல நாடுகள் படையெடுத்து வந்து அதிலிருந்து நம்ம வென்று அதில் நம்ம கொடியை நாட்டணும் அப்படிங்கிறதா இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு சக்தியை சோழர்களுக்கு அம்பாள் கொடுத்துருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய பூஜை பார்த்துக்கோங்க. இந்த காளி பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் இந்த குப்த நவராத்திரி. அதனால் இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாட்களுமே இரவு 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் பூஜைகளை பொறுமையாக தங்குதடை இல்லாமல் நீங்கள் உங்களோட வேண்டுதலை அம்பாள் கிட்ட சொல்லி வழிபடலாம். நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குன்னு நம்புங்க. இந்த வாராகி அம்மனோட முகம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இவங்களையுமே மதுரை முருகன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இந்த மாதிரி பேப்பர் மிஷில் அம்பாலோட முகம் வாங்குறதுக்கு பதிலாக பித்தளை முகமாக நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும். 40 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஒரு பக்கம் கலசம் தயார் பண்ணிட்டோம் இல்லையா, இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வாராகி அன்னைக்கு நம்ம சீர்வரிசை ரெடி பண்ணிடலாம். சீர்வரிசை எதுக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்வோம், குட்டி குட்டி பொம்மை வாங்குவோம், குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு வாங்குவோம். அந்த குழந்தைக்கு காது குத்தணுன்னா தங்கத்தில் கம்மல் எடுப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா தாயா நம்ம அம்பாளுக்கு
நல்ல மிகைப்படுத்தி காட்டுற வகையில் நிறைய செய்யணும்னு நினச்சிங்கன்னா பட்டு புடவை, பட்டு ஜாக்கெட்டு, சீப்பு, கண்ணாடி, ஹேர் பின்னு, அதுக்கப்புறம் கிளிப்ஸு, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, தாலிக்கயிறு, தங்கம், வெள்ளி, இப்படி எது வேணாலும் வைக்கலாம். அது உங்கள் விருப்பம். இல்லை சிம்பிளாக தான் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஜாக்கெட் பிட்டு வாங்குங்க. 50 ரூபா 60 ரூபாய்க்கு கூட ஜாக்கெட் பிட்டு இருக்குது. அதில் மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய, கயிறு வச்சுக்கோங்க. கண்ணாடி கண்டிப்பாக வைங்க. கண்ணாடி 10 ரூபாய்க்கு கூட இருக்குது. எதுக்காக கண்ணாடி வைக்க சொல்கிறேன்னா, நாம் என்ன கொடுக்குறோமோ, நான் முதல் வருஷம் வைக்கும்போது வெறும் ஜாக்கெட் பிட்டு வச்சு தான் அம்பாளை வழிபட்டேன். 2வது வருஷம் வைக்கும்போது ஒரு 700 600 700 உள்ள ஒரு புடவையை தான் வச்சேன். இந்த வருடம் நான் 1000 ரூபாய்க்கு மேலே வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி அது ரெட்டிப்பாக எனக்கு ரிட்டன் ஆகுது. அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு மறுபடியும் கிடைக்கிது. அதனால தான் கண்ணாடி வைக்க சொல்கிறேன். சிம்பிளாக வைக்கணும்னா இவ்வளோ தான். கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, ஜாக்கெட் பிட்டு வச்சுக்கோங்க. மருதாணி இலைகள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அரைச்சி வைங்க. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் மருதாணி அரைச்சி வச்சா ரொம்ப பிடிக்கும்ல. அதே தான் நம்ம அம்பாளுக்கும் நம்ம அரைச்சி வைக்கும்போது ரொம்ப 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 பிடிக்கும். சேற்றில் பிறண்டவள் இல்லைங்களா, அம்பாள் வந்து சேற்றில் பிறண்டவள். அதனால் எனக்கு இத்தனைக்காண்ட வைக்கிறாங்களே, கம்மியாக வச்சா இவங்க வீட்டுக்கெலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறவ கிடையாது. அழுக்கெல்லாம் பிறண்டு எடுத்து அதில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை எடுத்து சாப்பிடக்கூடியவள். அதனால் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வைங்க. ஏன்னா எதுவுமே ஆரம்பத்தில் ரொம்ப பெருசாக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஒரு பக்கம் கலசம் ரெடி பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் மணி ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் புதன்கிழமை மதியத்துக்கு மேலே 2:24 பிரதமை தேதி முடிஞ்சிடுது. நீங்கள் அதுக்கப்புறமா 3 மணிக்கு மேலே இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்தாந்தான்னு நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம வேலைகளை அம்பாளுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நம்ம நிலைவாசலில் அழகாக சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொஞ்சம் சிம்பிளாக நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம எல்லாம் தயார் பண்ணிட்டோம், ப்ரீ பிளான் பண்ணிட்டோம் இல்லைங்களா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி காவி பொடியை, அதாவது தூளாகவும் கிடைக்கிது, நைஸாகவும் கிடைக்கிது, இல்லைன்னா திருன்னு கோலமாவு பதத்துக்கும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ, எந்த மாதிரி போட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காவி பொடி கொடுக்கறது நல்லது. அப்படி இல்லைன்னா சாணம் இருந்தாலும் நீங்கள் வாசலில் நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் அதில் ஸ்வஸ்திக் சிம்பிள், அப்படி இல்லைன்னா தாமரை கோலம், கிருதய கமல கோலம், ஷர்கோண கோலம், இந்த மாதிரி கோலங்கள்லாம் பொதுவாக நம்ம தரையில் போட மாட்டோம் கால் மிதிப்படுறதுனால. ஆனால் இந்த மாதிரி கலசம் வச்சு அம்பாள் ஆவாகனம் பண்ணி நம்ம உள்ளே அழைக்கிறோம், இல்லை கந்தசஷ்டி பூஜைக்கு நம்ம கலசம் வச்சு உள்ளே முருகப்பெருமான் அழைக்கிறோம் அப்படின்னா இந்த கோலங்கள்லாம் தாராளமாக நம்ம நிலைவாசலில் போடலாம். சொல்லி வைங்க குழந்தைங்களுக்கு, இதை மிதிக்கக்கூடாது, இது வந்து தெய்வத்துக்கு சமமான ஒன்று அப்படின்னு சொல்லி வைங்க. இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக எப்பயும் போல் தாமரைப்பூ கோலம் போட்டுட்டு நீங்கள் அம்பாளை உள்ளே அழைச்சிட்டு வந்துடலாம். அம்பாளை அழைக்கும்போது அகண்ட விளக்கு வெளியிலேருந்து கொண்டு வரலாமானா, வெளியிலேருந்து அகண்ட விளக்கு கொண்டு வர வேண்டாம். ஏன்னா ஆடி மாதத்தில் தான் கண்டிப்பாக ஆஷாட நவராத்திரி வரும். ஆணியில் தொடங்கி ஆடியில் முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் காற்று பலமாக அடிக்கும். அதனால் நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வர வேண்டாம், எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. அதனால் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் அம்பாளை ஆவாகனம் பண்ணி கலசத்தை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அம்பாளுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணணுமோ வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணிவிட்டு, இல்லை வெளியிலேருந்து அம்பாளை அழைச்சிட்டு வரும்போது நாங்கள் வெளியிலேருந்தே அபிஷேகம் பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா வெளியிலேருந்தே அபிஷேகம் பண்ணி உள்ளே அழைச்சிட்டு வரலாம். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் வெளியிலேருந்து அபிஷேகம் பண்ணுவேன், உள்ளேருந்து அபிஷேகம் பண்ணுவேன், இதுதான் அப்படின்னு கிடையாது. அதனால் எந்த நேரம் உங்களுக்கு வந்து செட்டாக இருக்குது, இந்த டைமிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஆனால் கலசத்தை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரணும். தீப தூபம் நல்லா காமிக்கணும். அந்த இடத்துலையும் அம்பாள் ஆவாகனம் பண்ணும்போது நல்ல பூஜைகள் பண்ணி அம்பாளோட 108 போற்றி சுற்றி நம்ம பிள்ளைகள், நம்ம பெரியவங்க, வயதான பெண்மணிகள் எல்லாருமே அந்த இடத்துல நிற்கலாம். இதில் வந்து சுமங்கலி தான் இருக்கணும், கைம்பெண்கள் இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் அம்பாளுக்கு சமம் தான். அதனால் தாராளமாக இந்த பூஜையில் நிற்கலாம். பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் கொண்டு வரலாம். கலசத்தை ஏந்திட்டு உள்ளே வராங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு பாத பூஜை பண்ணணும். இல்லை வீட்டில் பெரியவங்க தான் இருக்காங்க, பாத பூஜை பண்ணலாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கலசத்தில் இருக்கிறது வாராகி எண்ணெய். உங்களுக்கு பாத பூஜை பண்ணலை, வாராகி அன்னைக்கு தான் பூஜை பண்ணுறீங்க, அதை எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நீங்களே உங்கள் கால்களை சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க அதாவது உள்ளே வரீங்க இல்லையா, வரும்போது பூக்களால் மட்டும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அம்பாளை உள்ளே தூக்கிட்டு வாங்க. இதுதான் ப்ரொசீஜர், வேறு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அம்பாளை ஆவாகனம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறோம் இல்லையா, அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்த கையோடு அகண்ட விளக்கு ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு வஸ்திரம் கூட பொறுமையாக சாத்திக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே தானே அம்பாள் இருக்கிறாங்க, அதனால் பொறுமையாக பண்ணிக்கலாம். இல்லை அபிஷேகம்
அபிஷேகம் பண்ணணும், நாங்கள் அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கப்புறமா பொறுமையாக பண்ணிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அதே மாதிரி நெய்வேத்தியத்தை கொஞ்சம் முன்னக்கூட்டியே பண்ணுங்கள். அம்பாள் வந்து ஏற்கலப்பையை தூக்கிக்கிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே வருவாங்க. இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு வருவாங்க. இப்போது நம்ம ஒரு 4 வேளை பார்த்தாலே நமக்கு பசி எடுக்கும்ல, அம்பாள் அவ்வளோ வேலையை பார்த்துட்டு நம்ம கஷ்டங்கள் பல வருஷங்களாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அழிக்கணும்னா அவங்களுக்கு எவ்வளோ பசி எடுக்கும் இல்லைங்களா? அதனால் நெய்வேத்தியம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, பால் பழம் வைங்க. நம்ம வீட்டில் காலையில் சாப்பாடு வடிக்கிறோம், இட்லி செய்கிறோன்னா அதில் முதல்ல எடுத்து எச்சில் படாமல் அம்பாளுக்கு வச்சுருங்க, அவ்வளோதான். இந்த பாத்திரத்தில் செய்யலாமா அந்த பாத்திரத்தில் செய்யலாமான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா பாத்திரங்களையும் செய்யலாம். அதே மாதிரி இந்த 9 நாட்கள்லையும் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது, அசைவம் சேர்க்கக்கூடாது. குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னா அதுவும் செய்யக்கூடாது. இல்லை மருத்துவ ரீதியாக இந்த இதெல்லாம் சேர்க்க சொல்லியிருக்காங்க குழந்தைங்களுக்குன்னா அசைவம் இல்லாமல் முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் அதுவும் சேர்க்க மாட்டோம். இதுதான் ப்ரொசீஜர். அப்படி இல்லை இவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஆஷாட பஞ்சமி ஒரு நாள் அன்னைக்காவது அம்பாளை நினச்சி வழிபடுங்க. இவ்வளோ தான் ப்ரொசீஜர்னு பார்த்தோன்னா தாம்பத்திய உறவு அசைவம் ரெண்டுமே சேர்க்கக்கூடாது. இது மட்டும்தான் முக்கியமான விஷயம். மற்ற எல்லாமே நம்மளோட தூய்மையான அன்பு அம்பாளுக்கு கொடுக்கும்போது அம்பாள் நம்ம கூட பக்க பலமாக தக்க துணையாக இருப்பாங்க. சராசரியாக பெண்கள் வீட்டு வேலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டம், அதுலேயும் பூஜை வேலைகள் பார்க்கணுன்னா அதை விட கஷ்டம். அதுலேயும் நானே வீடியோ எடுத்து நானே எடிட்டிங் பண்ணி நானே வாய்ஸ் கொடுத்து இவ்வளோ வேலைகளையும் பார்த்து அதை டெமோ வீடியோவாக இந்த அளவுக்கு இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத அளவுக்கு எப்படி அழைக்கணும், எப்படி கலசம் வைக்கணும், எப்படி உள்ளே அழைச்சிட்டு வரணும், எப்படி கோலம் போடணும், எப்படி அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணி லிஸ்ட் எழுதணுங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் நம்ம சேனல் வளரும். சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வெற்றிகரமாக உயரணும், வாழ்க்கையில் வளரணும். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.